விளையாட்டு பையன் போல மின்னல் குறுக்க விட ஆகாயம் நடுங்கி கிடுகிடுத்தது. மூங்கிலும் தென்னை மரமும் வயல்வெளியும் சாமி ஆட தகர கதவை தட்டி நடனமாட வச்சு கொட்டியது மழை. இந்த புயலுக்கு நடுவுல பிளாட்ஃபார்மோட இன்னொரு பக்கத்துல பச்சை இருட்டுல ஒரு ஆளோட உருவத்தை பார்த்தான். அண்ணே, தீப்பெட்டி இருக்கா? தீப்பெட்டி. அப்படிச்ச காத்துல பொத்திருந்த கருப்பப்புற பறந்து போச்சு. அப்பதான் தெரிஞ்சது அது ஒரு பொண்ணு. பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். கருவழி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உதட்டோரத்துல புன்னகை, சின்னதா முகம், அவசரத்துல பொருத்தி வச்ச மாதிரியே. ஆனா அழகி. பார்த்த உடனே வில்லன் கிட்ட அவளை காப்பாத்தி குதிரை மேல ஏத்திட்டு எங்கேயாவது போயிட்டோன்னு துடிச்சான், தவிச்சான். பாவங்க வில்லன் இல்ல, குதிரையும் இல்ல. மன்னிச்சுக்கங்க, நான் ஒரு மாடே ஆம்பளை நினைச்சு உங்ககிட்ட தீப்பிடி கேட்டேன். அதுக்கு பதில் ஒண்ணும் இல்ல, வெறும் பார்வை. உம்முன்னு இருக்கீங்களே, சிரிக்க மாட்டீங்களா? ஏதாவது கேட்க மாட்டீங்களா? சிகரெட்? சாரி, திடீர்னு அப்படியே முத்து தந்த மாதிரி அவ என்கிட்ட ஒண்ணு கேட்டா. சாய்? யா, 2 பூ போட்ட கிளாஸ் சூடாட்டி எடுத்துக்கிட்டேன். ஐயோ, சிந்திடக்கூடாதுன்னு பிளாட்ஃபார்த்தை நோக்கி மூச்சு வாங்க வேகமா ஓடினான். ட்ரெயின் இந்த குட்டி ஸ்டேஷன் நிற்கிற கௌரவ குறைச்சல் நினைச்சுக்கிட்டு கூச்சிட்டு கிளம்பிடுச்சு. ட்ரெயின் இப்போ கிளம்ப போகுது. அது அவன் ட்ரெயினா அவன் ட்ரெயினா அவனுக்கு ஒன்றும் புரியல. கார்டு வேற அவசரப்பட்டு பச்சை கொடியை காட்டிட்டாரு. இன்னும் வேகமா ஓடுறான். ட்ரெயின் கிளம்பிடுச்சு.